வன்னிய சொந்தங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாதி உணர்வுகளை தூண்டக்கூடியவர்களுக்கு பலியாகிவிடக்கூடாது. நான் ஒருபோதும் வன்னிய சமூகத்திற்கோ அல்லது எந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கோ எதிரானவன் இல்லை. உழைக்கிற மக்களுக்கு உயிரையும் கொடுக்கக்கூடியவனாக களத்தில் நிற்கிறேன் என்பதை சொல்லி இதையும் இயக்க தோழர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தம்முடைய சொந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை இப்படி தவறாக வழிநடத்துகிறோமே என்ற குற்ற உணர்வே இல்லாமல் அவர் பேசினார். தன்னுடைய பிள்ளை பெரிய படிப்பு படிக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளை தமிழ்நாட்டின் முதல்வராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர், தன்னுடைய பேரப்பிள்ளைகளை எல்லாம் மிக உயர்ந்த கல்வி நிறுவனங்களில் படிக்க வைக்கக்கூடியவர், அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த முழக்கங்களை சொல்லித் தராதவர், அப்பாவி வன்னிய இளைஞர்களுக்கு இந்த வெறியை ஊட்டுவதையே. ஒரு கூட்டத்தில் நான் கேட்டேன், காடுவெட்டி குருவை மாவீரன் மாவீரன் என்று போற்றக்கூடிய மருத்துவர் அவர்கள் ஏன் தன்னுடைய மகன் அன்புமணியை மாவீரன் என்று சொல்ல வேண்டியது தானே என்று கேட்டேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், மாவீரன் அன்புமணி என்று அவரை போற்றி பாருங்கள். ஏன் காடுவெட்டி குருவுக்கு மட்டும் அந்த பட்டம்?